என்ன விஜய் வர வர நீ என்ன ரொம்ப ஜாஸ்தி வெயிட் பண்ண வைக்கிற. என்னங்க நீங்க நினைச்ச உடனே எங்களால ஆம்பளைங்க மாதிரி கிளம்ப முடியாது. சரி சரி அதை விடு. உங்க போஸ் மாமா இல்ல டே பயந்து தொலையாத. அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் சொல்லலையே. ஆமா எதுக்காக கேக்குறீங்க? நானும் எங்க அக்கா பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்க உங்க போஸ் மாமா எங்களை பார்த்தாரு. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன். மாமா ஒன்னும் சொல்லலையே. ஆமா அக்கா மகனா என்ன ஒரு 5-6 வயசு இருக்குமா? சே அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வயசுல ஒரு குழந்தையே இருக்கு. என்ன இன்னொரு பொண்ணை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்னு டவுட்டா? இதுக்குதான் இந்த பொண்ணுங்க கிட்ட உண்மையே சொல்லக்கூடாது. அவளுக்கு கல்யாணம் அவ புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான். அவ திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துட்டான். அவளுக்கு நான் தானே பொறுப்பு. ஒரு நல்லது கிட்டதுன்னா நான் தானே பாத்துக்கணும். என்ன வச்சு அப்படி பாக்குற? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. போதும் போதும், இப்ப நீ என்ன புகழ ஆரம்பிச்சிடாத. அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல நம்ம காதல் கூட்ஸ் வண்டி மாதிரி நகருது. ஒரு ஸ்பீடே இருக்க மாட்டேங்குது. எப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்? காலம் வரட்டும். என்ன விஜய் எப்ப பார்த்தாலும் கிழவி மாதிரியே பேசுற? அதை விடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாங்க எல்லாரும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட போறோம். நாங்க எல்லாரும்னா எங்க குடும்பம் முழுக்க, மாணிக்க மாமா, போஸ் மாமா எல்லாரும். ஓஹோ, 2 மருமகங்களும் கூட வராங்களா? ஆமாங்க, நீங்க மட்டும்தான் வரல. வருங்கால மருமக. நானும் வரணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு நீங்க வரணும்னு ஆசைதான். ஆனா உங்களை எப்படி நான் கூட்டிட்டு போறது? ஓகே, நானும் உங்களோட வருவேன். என்ன விளையாடுறீங்களா? சீரியஸா தான் சொல்றேன். நானும் உங்களோட வருவேன். எப்படி வருவீங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நோ, உங்க வீட்டு ஆட்களே நீ எங்க கூட வாப்பா இளங்கோன்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சுப்பேன். அது எப்படி? பாரு. ஐயோ, என்ன பண்றீங்க? கை எடுங்க. என்ன சரோ, ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா ஏந்திருக்க சொல்றியா? நீங்க ஹெல்ப் பண்ணா வேலை தான் கெடும். இத்தனை நாள் நான் தானே மாவாட்டிட்டு இருந்தேன். நீங்க எந்திரிங்க. நீ தனியா கஷ்டப்படுறது என்னால பொறுத்துக்க முடியாது. நான் உட்காந்து ஹெல்ப் பண்ண தான் போறேன். விடுங்க. சரி, நல்ல புள்ள மாதிரி தொந்தரவு கொடுக்காம இந்த மாவு தள்ளுற வேலையை மட்டும் பண்ணுங்க. பொம்பளைங்க வேலை எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியட்டும். என்னாச்சு? வெள்ள காணோம். வெள்ள ஐயோ, மாவு கெட்டு போச்சா? அடி பாவி, வெள்ள காணோம்னா மாவு கெட்டு போச்சுன்னு சொல்றியே உன்ன? பின்ன இது ஒரு பெரிய காமெடியா? இல்ல தள்ளுங்க. உங்களை பார்த்தா ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியல. என்னையும் வேலை பார்க்க விடாம தடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவோங்க.